வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. சௌந்தர்யாவை போட்டு சரியான அடி சுனிதாவும் வர்ஷினியும். ஆக்சுவலாக இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ரவீந்திரன் மற்ற 7 பேரையும் கூப்பிட்டு நேற்று நைட்டே ஒரு டிஸ்கஷனை போட்டார். அந்த டிஸ்கஷனில் அவர் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரயானை மேலே தூக்கி வச்சு சௌந்தர்யாவை அடிக்கணும்னா எப்படி அடிக்கணும்னா, இப்போ ரயான் டிடிஎஃப் வாங்கிட்டு உள்ளே போயிட்டான், பட் பெரிய சப்போர்ட் இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ரயான் தான் ஹீரோ, ரயான் தான் நம்பர் 1. உதாரணத்துக்கு ஒரு ரேங்கிங் டாஸ்க் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம 8 பேருடைய ஓட்டையும் ரயானுக்கு போட்டுடணும். நம்ம 8 பேருடைய ஓட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த 8 பேரில் ரயான் அவன் ஓட்டை அவனுக்கே போட்டுப்பான், மற்ற 7 பேரும் அவங்க ஓட்டை அவங்களுக்கே போட்டுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 8 ஓட்டு ரயானுக்கு போச்சுன்னா 9 ஓட்டு, மற்றவங்கெல்லாம் மறந்துருவாங்க. இந்த கேமை தான் நம்ம ஆடணும் அப்படின்னு அவர் சொன்னார்ல. அதுலேயும் சாச்சனாக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லி விட்டாரு, சௌந்தர்யாவை நீ தான் சரியா அட்டாக் பண்ண சரியான ஆள், மொமெண்ட் வரும்போது நான் சொல்கிறேன் அப்போ இறங்கி அடி அப்படின்லாம் கூட அவர் சொல்லி வச்சுருந்தாரு. இப்போ அட்டாக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நேற்று இந்த ஐடியாவும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டாஸ்க்கான ஐடியாவே ரவீந்திரன் கொடுத்தது தான். அந்த டிஸ்கஷனில் அவர் சொல்லிட்டு இருந்தார், 93 நாளாக 8 பேர் இருக்கிறாங்க உள்ள. இப்போ அவங்கள நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று விஜய் சேதுபதி நேராக வந்து மாற்றணும், இல்லைன்னா அவங்கக்கிட்டே பொறுப்பை கொடுத்துருவாங்க. அவங்கள ஒன்றும் ரொம்ப சாதாரணமாலாம் விட்டுற மாட்டாங்க. அவங்ககிட்டே வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க, இங்கே வந்திருக்கிற 8 பேரில் யார் டிசர்வ்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே சூஸ் பண்ண வைக்கலாம். எது வேணால் நடக்கலாம், மேனேஜ்மெண்ட்டு கூட டிசைட் பண்ணலாம், சும்மா எனக்கு தோணுது அப்படின்னு அவர் சொன்னார்ல. அவ்வளோதான், மார்னிங் டாஸ்க்காக அதே மாற்றிட்டாங்க. இருக்கிற 8 பேர்லேருந்து எந்த 2 பேர் தகுதி இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்தவங்ககிட்டையும், புதுசாக வந்திருக்கிற அதான் வெளியே போயிட்டு புதுசாக வந்திருக்கிற இந்த 8 பேரில் எந்த 2 பேர் தகுதியான ஆட்கள் திரும்ப உள்ளே வர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு இவங்ககிட்டையும் அந்த டாஸ்க்கை வைக்கிறாரு. அந்த டாஸ்கில் தான் சுனிதா சரியான அடி. சுனிதாக்கும் ஜாக்லினுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். வந்த உடனே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்குதோ அங்கெல்லாம் இவங்க போய் ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, அவங்க ஓட்டு ஷேர் தான் இவங்களை காப்பாற்றுது அப்படின்றாங்க. நான் நிறைய முறை சொல்லிட்டேன், ஜாக்லின் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இதோ இப்போ கூட கழுவி ஊற்ற போகிறோம் அடுத்து. ஆனால் 14 வாரமாக நாமினேஷனை, மொத்தம் 13 வாரம் தாண்டி வந்திருக்கிறாங்க நாமினேஷனில் வந்து. அப்படிப்பட்ட ஒருத்தங்களை இப்போ 15வது வாரமும் இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு சீசன் ஃபுல்லாக நாமினேஷனில் ஒருத்தரை வந்து மற்றவங்க அவங்க யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க ஓட் ஷேர் தான் காப்பாற்றுது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய காமெடி. அதில் வந்து கொஞ்சமும் லாஜிக் கிடையாது. அவங்களுக்குன்னு ஓட் பேங்க் இருக்குது, அது காப்பாற்றுது. ஓட் ஷேர் நடந்ததே இல்லையா அப்படின்னா நடந்திருக்கலாம். ஆனால் கோவா கேங்கில் இருக்கவங்களுடைய ஓட் ஷேர் நிச்சயமாக வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த கேங்கில் இருக்கவங்க ஒரு நாளும் கேங்குக்குள்ளே இருக்கும்போதே ஜாக்லினை பற்றி நல்லதாக பேசுனது கிடையாது. பின்னாடி போயிட்டு முதுகில் குத்துற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரசிகர்கள் எப்படி இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இது ஓட்டை பொறுத்து. ஆனால் இவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கும்ல சுனிதாக்கு, ஏன்னா நம்மெல்லாம் போயிட்டோம் இவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஆகாது. ஸோ அதனால் அந்த வன்மத்தை காட்டினாங்க. ஜெனியூன் கிடையாது அப்படிங்கிறாங்க ஜாக்லினை. எஸ், நிறைய இடத்துல ட்ராமா பண்ணியிருக்கிறாங்க, அந்த பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். இப்போவும் பண்ணுறாங்க, அதையும் பேசுவோம். இந்த சௌந்தர்யாவை பற்றி பேசும்போது இவங்க இங்கே தான் நம்ம மேனிப்புலேஷனுங்கிற வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்படுறோம் இந்த வீட்டுக்குள்ளே. ஆனால் வெளியில் ஒரு பெரிய மேனிப்புலேஷன் ஒன்று நடக்குது. இங்கே நீங்கள்லாம் பிக் பாஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க, பிக் பாஸ் கேமை. வெளியில் ஒரு பிக் பாஸ் கேம் போகுது, அங்கே மேனிப்புலேஷன் போகுது. ஹெவியாக ஒன்று செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அது எதுவுமே ஆர்கானிக் கிடையாது இவங்களுடைய சப்போர்ட்லாம். ஸோ முத்து வந்து ஒரு முறை சொல்லியிருப்பாரு, இந்த வீட்டில் நீ ஒருத்தருக்கு பயப்படணுன்னா சௌந்தர்யா பார்த்து தான் பயப்படணும், ஏன்னா உரிக்க வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் மாதிரின்னு ஏதோ ஒன்று சொன்னார். அப்படிங்கும்போது முத்துவும் தலையாட்டுறாரு. அப்போ எனக்கு புரியல, ஆனால் இப்போ புரியுது சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னு. நான் வெளியே போய் பார்த்துட்டு வந்ததுனால சொல்கிறேன், வெளியில் வேற மாதிரி ஒன்று நடக்குது. இங்கே மேனிப்புலேஷன் நம்ம வார்த்தையை பேசுகிறோம்ல, அங்கே மேனிப்புலேஷன்லேயே அதான் ஒரு டைலாக் இருக்குல்ல, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரான்னு. அதை தான் இவங்க வேற மாதிரி பிரின்சிபலே, அந்த மேனிப்புலேஷனில் பிரின்சிபல் லெவலில் வெளியில் வந்து மேனிப்புலேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதனால் நான் அதை பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நான் அதை விரும்ப மாட்டேன், இது ஆர்கானிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டாங்க. வெளியில் பேசும்போது உள்ளவும் வர்ஷனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். வெளியில் வந்து பேசுகிறாங்க டாஸ்க் முடிச்சுட்டு, அப்போ சௌந்தர்யாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ சொல்லும்போது இவ்வளவு நாள் நீ எப்படி உள்ளே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியம். உள்ளவும் ஆச்சரியம், வெளியவும் ஆச்சரியம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க, தைரியமாக வந்து சொன்னால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க.
ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணுறாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில். ஆனால் பயப்படாத சில பேர் இருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் தான் நானும் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் தைரியமாக சொல்கிறேன், நீ வந்து இங்கே கேமராவில் போய் பதிவு பண்ணுற, அழுகிற, சிம்பதி ஓட்லேயே மேலே வர பார்க்குற அப்படின்றாங்க. என்னது பதிவா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க இந்த பேக்கரி அக்கா. பதிவுன்னா என்னன்னு தெரியாதாம்மா, கேமராவில் போய் பதிவா அப்படின்றாங்க. அடேங்க அப்பா. முத்துவை பற்றி சொல்லும் போதோ ஜாக்லினை பற்றி சொல்லும் போதோ இவங்களுக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி சொல்லும் போது என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, போய் பதிவு பண்ணுறாங்க, போய் பதிவு பண்ணுறாங்க. சொன்னதே இல்லை. பதிவுங்கிற வார்த்தையே இவங்களுக்கு 14வது வாரத்தில் என்னன்னு தெரியலையாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதான் சொன்னல, பக்கா ஃபேக்கு ட்ராமா தற்குறி நினச்சிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அப்பட்டமாக வந்துருச்சு. போட்டு இந்த 2 பேர் போட்டு அடிச்சதும் அடுத்து என்ன நடக்கும்? இத்தனை வாரமாக பார்த்தோம்ல, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, சிக்கிட்டாங்கன்னா இந்த பேக்கரி அக்கா என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஓரமாக போய் உட்காந்து அழுவாங்க. இப்போ ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. இது ஆல்ரெடி 2வது 3வது வாரத்தில் பிடிச்ச ஸ்பாட்டு தான். அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்கும்ல, திரும்ப அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே இவங்க அழுதுட்டு உள்ளே போக ஜாக்லின் வந்துட்டாங்க. ஜாக்லினை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம், அவங்க வந்து ஜாக் தெரேசா. இங்கே யார் அழுதாலும் எங்கள் கண்டஸ்டண்ட்டுக்கு நான் தாண்டா போய் ஆறுதல் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுவாங்க. இப்போ டிவியிலேருந்து வெளியே வந்து ஆறுதல் சொல்ல முடியும்னா எல்லா வீட்டுக்குள்ளும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாங்க திரும்ப. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால வரல. இல்லைனா ஜாக்லின்லாம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து கண்ணை தொடச்சிட்டு யாரெல்லாம் அழுகுறாங்களோ, வெங்காயம் அறியும் போது கண்ணில் தண்ணி வந்தால் கூட வந்து தொடச்சிட்டு ஓடுருவாங்க உள்ள. அப்படி ஒரு மனசு இல்லை ஜாக்லினுக்கு. இவங்க 2 பேருமே எவ்வளோ பெரிய ட்ராமான்னு சொல்லிட்டு அந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்கில் பார்த்தோம்ல, எங்களுக்கு உண்மையாகவே நடிக்க வராது, டெவில் மாதிரி என்ன பண்ணோன்னு தெரில 2 பேரும் சொல்லிட்டு சும்மா இல்லை. அந்த தர்ஷிகா கிட்ட போயிட்டு வம்பு இழுத்து, தர்ஷிகா வந்து இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாதுன்னு, அவங்க அப்பாவை ஏன்டி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சவுண்டு, இந்த தற்கூரி பாஞ்சி அவங்கள போய் அடித்து உடனே டக்குன்னு திரும்பி ஐயோ தப்பாயிடுச்சு அப்படின்னும் போது டக்குன்னு திரும்பி 2 பேரும் ஊ அப்படின்னு அழுதுகிட்டே 2 பேரும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் சரி இந்த பேக்கரிக்கும் சரி யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. இன்னும் யாராவது இருக்கிறீங்கன்னா, ஏன்னா ஆமாம் நாங்கள் சவுண்டு ஃபேனுன்னு சொன்னேன், நீ தற்கூரி, உன்னை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு தகுதியும் இல்லாத இந்த தற்கூரிக்கு முட்டு கொடுக்குறவனை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு இங்கே தமிழ் மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அவங்க இதுவரை சரியான ஆளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த தற்கூரித்தனமாக ஒன்றுமே பண்ணாத 2 பேர் ஒரு இஷ்யூவில் பேசுகிறாங்க, ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இங்கே வெளியில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு கேம் ஆடினாவே பிடிக்காதுங்க இவங்களுக்கு. யாராவது கேமை பற்றி பேசினா கூட ஐயே இவங்க தான் அப்படியே பிக் பாஸை தூக்கி நிப்பாட்ட போகிறாங்களாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் போயிடுறது. போயிட்டு ஸ்டாண்டாக சுற்றிட்டு இருந்தது ஜெஃப்ரி கூட. அங்கே யார் இருந்தாலும் விஷால் கூடவும் ஸ்டாண்டாக சுற்றுவாங்க. அதுலலாம் பாரபட்சமே கிடையாது அவங்களுக்கு. கேம் ஆடினா தலைவலி வந்துடும், ஒன்றும் புரியாது. கேம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓ இதுதான் கேமா இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஒரு கேரக்டருக்கு நடித்து மக்களை ஏமாத்துறது அப்பட்டமாக தெரியுது. இன்றைக்கி அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கள 14வது வாரத்தில் வந்து நடிக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்ப. ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஸ்க்ரீன் வந்து பாதி மூடி இருக்கு, முக்கால்வாசி கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். கொஞ்சோண்டு இருக்குல்ல, அந்த 25% கேப் இருக்குல்ல, கரெக்டாக அந்த கேப்பில் இங்கே கேமரா ஃபோக்கஸ் பிடிக்கிற மாதிரி இப்படி உட்கார்றாங்க அவங்க பேக்கரி அக்கா. இப்போ போய் ஜாக்லின் எப்படி பண்ணணும், ஒருத்தருங்க அழுகுறாங்கன்னா போய் இப்படி தானே எதிரில் தானே போய் பண்ணுவாங்க. இவங்க பயங்கர எக்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரிலாம் போயிட்டு மீன் பிடிக்கிறதுல யாராவது ஒருத்தர் அழுதுட்டா போதும், அவங்க எதிரி டீமில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எதிரியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி ஒரு 10 பேர் முன்னாடி மறைச்சி நின்னா கூட பரவாயில்ல, அப்படியே பாஞ்சு போயிட்டு. அதான் பல மணி நேரமாக தூண்டில் போகிறவனுக்கெல்லாம் மீன் சிக்காது. சில பேர் வருவான் டக்குன்னு போடுவான், அந்த ஃபெவிக்விக்னு நினைக்கிறேன், அந்த பேஸ்ட் ஒன்று போட்டு போட்டோடனே மாட்டோம்ல, அந்த மாதிரி ஜாக்லின் இதில் கை தேர்ந்தவங்க அந்த 10 பேரையும் விலைக்கு விட்டு அப்படியே மீனை பிடிக்கிற மாதிரி போய் பிடிச்சிருவாங்க ஸ்விம் பண்ணி போயிட்டு. அது ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்குறோம். ஸோ கரெக்டாக போகிறாங்க, ஸ்ட்ரைட்டாக நின்று ஆறுதல் சொல்ல. இருக்கிறதே ஒரு 25% கேப் தான். அந்த கேப்பில் ஃபுல்லாக அவங்க நேராக இருக்கிறாங்க, கேமராக்கு நேராக. இவங்க போயிட்டு இப்படி நிற்க முடியாதுன்னு அப்படியே ப்ரொஃபைலில் சைடில் நின்றுக்கிட்டு அவங்க முகத்தை மறைக்காமல் இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க பாருங்க. அவங்க அழும்போது பேக்கரி வந்து நான் இதுவரை இருந்தது எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாமே சும்மா அப்படின்னு சொல்கிறாங்க, நான் எஃபோர்ட்டே போடலன்றாங்க, எல்லாமே இன்ஆர்கானிக் அப்படின்றாங்க. அப்படி மொத்தமாக சொன்னால் எனக்கு என்னால் தாங்க முடியல, இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு சொல்ல. மச்சான் அவங்க சொன்னாங்கன்னா அதெல்லாம் உண்மையாடான்னு இந்த அக்காவும் அழுதுட்டு இருக்கு. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி
மற்றவங்கெல்லாம் அழுதா வந்து ஜாக்லின் வந்து போயிட்டு ஆறுதல் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் சௌந்தர்யா அழுதா கூட சேர்ந்தே அழுதுருவாங்க. பாசமானா பாசம்லாம் இல்லை. ஒரு வகையில் ஜாக்லினுடைய கேம் பிளே எனக்கு இங்கேயும் பிடிச்சிருக்கு. கொஞ்சமாக அந்த கேம் பிளே மட்டும் சொல்கிறேன், பண்ணுறது எதுவும் பிடிக்கல. என்னன்னா, ஓ அழ ஆரம்பிச்சிட்டா, இப்போ ஸ்கோர் பண்ண போகிறா, நம்ம எவ்வளோ சொன்னாலும் இவ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் ஒத்துப்பா. ஸோ அதனால் இவகிட்ட நம்ம போய் அட்வைஸ்லாம் பண்ணாவோ இவ கேட்க மாட்டா. அப்போ என்ன பண்ணோம், ஓ உனக்கு ஒரு வெளிச்சம் வருதா, இப்போ நானும் வந்து அழுகுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூட சேர்ந்து அழுகுறாங்க. அவங்க சொல்லிட்டா அது உண்மையாயிடுமா, அப்படியெல்லாம் கிடையாதுடா, நீ நிஜமாவே நல்லா விளையாடு இருக்கடா அப்படின்னு இவங்க அழுதுட்டே சொல்கிறாங்க. ஏமா இங்கே பிஆர் யார் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாரத்தின் முதல் நாளில் டாஸ்க் வைக்கும்போது, இந்த வாரம் தானம்மா, அப்போ வந்து நீங்கள் யாரம்மா சொன்னீங்க, சௌந்தர்யா இங்கே வந்து எல்லா தப்பையும் பண்ணுறா, பண்ணிட்டு டக்குன்னு ஒரு கோடு பக்கத்தில் அந்த ஒரு கோடை போட்டுட்டு அதை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணுங்கிறத புரிஞ்சும் புரியாமல் ஒன்று சொன்னாங்க ஜாக்லின். இவ ஒரு தப்பு பண்ணிடுறா, அந்த கோட்டை சின்னதாக்குறதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு அப்படி போடுறா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிடுறா. ஸோ எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒரு கியூட் ரியாக்ஷன் வச்சு கவர் பண்ணிக்கிறா, வெளியில் பிஆர் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்கள தான் சொன்னாங்க. அப்புறம் வெளியிலையும் சொல்லியிருக்காங்க, சும்மா நடிச்சு ரியாக்ஷனே கொடுத்துட்டு இப்படி வராருன்னா நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அதே தானே இப்போ அவங்களும் சொன்னாங்க. உடனே அப்படியெல்லாம் நீ கிடையாது மச்சான், எனக்கு புரியுது மச்சான். ஜாக்லினுடைய அந்த அக்மார் டைலாக் இருக்குல்ல, ஃபேவரட் டைலாக், யார் என்ன சொன்னாலும் எனக்கு புரியுது மச்சான். என்ன புரியுது உங்களுக்கு, யார் என்ன சொன்னாலும் புரியுதா? உடனே முதல் டைலாக் சொல்கிறாங்க, எனக்கு புரியுது, எனக்கு அர்ணவ் வந்து அங்கே தடவுறாங்க, நோண்டிட்டு இருக்கிறானுங்க, இந்த தடவிட்டு நோண்டிட்டு இருந்தானே அந்த ஜெஃப்ரி, எங்கே அவன் அப்படின்னு கேட்கும்போது, அர்ணவ் எனக்கு புரியுது அர்ணவ், இன்னும் புரியுது உனக்கு அங்கே, யார் என்ன சொன்னாலும் எனக்கு புரியுது சவுண்டு, ஆனால் நீ அப்படி கிடையாது சவுண்ட், நீ எஃபர்ட் போட்டிருக்க சவுண்ட், அவங்க சொல்லிட்டா அதெல்லாம் உண்மையாயிடுமா சவுண்ட், இல்லை இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா வெளியில் இருக்கிறது தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவங்க அழுகுறாங்களாம்மா. சுத்தம் பக்கா ஃபேக் ட்ராமான்னு கிளியராக தெரியுது. அங்கே கொஞ்சம் கூட உண்மையே இல்லை அந்த முக ரியாக்ஷன்லேயும். அப்பப்போ அவங்க என்ன கேட்கணுமோ அந்த கேள்வி வரும்போது அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் தான் அழுவாங்க. ஏன்னா ஓவர்லேப் ஆகிடக்கூடாது இல்லை. உண்மையாக ஃபீல் பண்ணுறவங்க வந்து அந்த வார்த்தையை சொல்ல வர சென்டென்ஸே முடிக்க மாட்டாங்க. இவங்க அந்தளவு கூட கிடையாது. சென்டென்ஸ் என்ன வச்சாங்க, வர்ஷினி இந்த மாதிரி சொல்கிறா, அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்போ நான் இதுவரை பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்றாங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஒரு ட்ராமா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பவித்ரா வராங்க. அவங்க அதுக்கு அவங்களும் பழகிட்டாங்களான்னு தெரில. ஆல்ரெடி இருக்கிறதே கொஞ்சம் இடங்க, சௌந்தர்யா இப்படி இருக்கிறாங்க கேமரா பார்த்துட்டு, பக்கத்தில் ஜாக்லின் அவங்கள மறைக்காமல், ஃபேஸை மறைக்காமல், ஓவர்லேப் பண்ணாமல் அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அழுது. இப்போ பவித்ரா இந்த பக்கம் வராங்க, இப்போவாது அந்த ஓவர்லேப் நடக்கணும்ல. உங்களுக்கு உண்மையான கன்சர்ன் வந்து நேராக அவங்கள போய் ஆறுதல் சொல்கிறதான்னா அது இயல்பாக வரும்ல. ஏன்னா இருக்கிறதே சின்ன கேப்பு. இவங்க அழுவுறங்க உள்ளே கூட போயிருக்கலாம், அந்த ஸ்க்ரீன் உள்ளே போய் அழுதுருந்தா கூட பரவாயில்ல, அங்கேயும் அழுவல. இங்கே கரெக்டாக கேமரா பார்த்து தான் அழுகுறாங்க, இவங்களும் ஓவர்லேப் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு பர்சன் வராங்க, அவங்களும் ஓவர்லேப் பண்ணாமல் அவங்க முகத்தை வந்து கேமரா காட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க திரும்பி உட்காந்து இவங்களும் அவங்க சொல்லிட்டா அப்படியா, எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அவங்க பர்ஸ்பெக்டிவ்னு சம்மந்தமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க பவித்ரா. என்னம்மா இது ஒன்று வச்சு தான் நான் வந்துட்டு இருக்கேன், அதே நீயும் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன எப்படிமா ஓட்டு வரும் அப்படிங்கிற பதட்டம் அவங்களுக்கு வந்துச்சான்னு தெரில பவித்ராவுக்கு. ஸோ இவங்கெல்லாம் சொல்ல அழுது 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 அழுதுவே வந்துடணும் அப்படின்னு பார்க்குறது இருக்குல்ல, என்ன மாதிரியான மனநிலை இது? சீரியலில் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி அழ வச்சிங்க, ஓகே. பிக் பாஸ்லேயுமா அந்த நம்பிக்கையா, அந்த கான்ஃபிடென்ட் இங்கே வந்துருச்சா? மக்கள்னா அவ்வளோ முட்டாள் நினச்சிட்டிங்களா? 14வது வாரத்துலேயும் நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணுவீங்க, இல்லை வெளியே நடக்கவே இல்லைன்னுவீங்களா? இருக்கு, அடுத்தடுத்து வர்றோம். இன்னும் நிறைய பிஆர் ஒர்க் எந்த லெவலில் போயிட்டு இருக்குன்னா பெரிய லெவல் ரீச் பண்ணிட்டாங்க, மிக பெரிய லெவல். அதை ரீச் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஓடி போய் அழுதுட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? அங்கே தர்ஷிகாவை பாஞ்சி அடிச்சுட்டு திரும்பி அழுதுட்டா முடிஞ்சு போச்சு. அந்த வீக் வந்து விஜய் என்ன தெரியுமா பண்ணார், அது வந்து முதல் வார்னிங் கொடுத்துட்டாரு அதுக்கு முன்னாடி. ரெண்டாவது வார்னிங், முதல் வார்னிங்கில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்போ தான் ஜெஃப்ரிக்கும் அந்த இதில் பொம்மை டாஸ்க் நினைக்கிறேன், ஜெஃப்ரிக்கும் ராணவுக்கும் ரயானுக்கும் வார்னிங் கொடுக்குறாரு. அங்கே ரயானுக்கு ஜெஃப்ரிக்கு தான் கொடுக்கணும், அதை வார்ன் பண்ணுறாரு. இன்னொரு முறை இது மாதிரிலாம் ஃபிசிக்கலாக இறங்குனீங்கன்னா நான் கதவை திறந்து வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த வாரமே ஒன்று பண்ணுற, பாஞ்சு போய் அடிக்கிற. எங்கேருந்து வருது அது? அடிச்சுட்டு உடனே ஊ அப்படின்ட்டா, அப்போ உடனே க்யூட்டா இதெல்லாம்? இதில் வர்ஷினி வந்து உள்ளே இருக்கும்போது முதல்ல இந்த
பேக்கரி தற்கூரியை பார்த்து ஒன்று சொன்னாங்க. நீ வந்து உவா உவா டாக் மாதிரி பண்ணுற அப்படின்னு, நாய் மாதிரி குலைக்கிற அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் குரூப் இறங்கி அந்த அடி அடித்தாங்க வர்ஷினியை. நாயின்னு எப்படி சொல்லலாம், நாயின்னு சொல்லிட்டோம், நாயின்னு சொல்லிட்டா, நாயின்னு சொல்லிட்டான்னு, நாய் மாதிரின்னு சொன்னது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே கடந்த 2 வாரங்களில் 2-3 இடத்துல நாய் மாதிரி, நான் திறந்த வீட்டில் நாய் மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. யார் இது நாய் மாதிரி இது பண்ணி வச்சது அப்படின்னு நாய் நாய் நாயின்னு சொல்லிட்டு இருக்க உள்ளே இருக்கிற சக கண்டஸ்டன்ஸை. அப்போ இப்போ என்ன சொல்வீங்க? இவங்களுக்காக தனி சலுகை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கா, இவங்க என்ன வேணால் பண்ணலாம், எல்லா ரூலையும் பிரேக் பண்ணலாம். அப்போ 2வது முறையும் போயிட்டு பாஞ்சு போய் அதே போல் ஒன்று பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் அட்டாக்ல இறங்குறாங்க. அன்ஷிதா கூட நினைக்கிறேன் அந்த கொடையை பிடுங்க போனது. விஜேஎஸ் வந்து ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு போயிட்டு இருக்காருங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, வார்னிங், நீங்கள் பண்ணது நல்லா இல்லை, மாதிரி பண்ணாதீங்க. இதில் நாய் மாதிரி கொலைச்செல்லாம் வேற காட்டினாங்கல்ல மஞ்சரியை மார்க் பண்ணி. அப்போ இதெல்லாம் மற்றவங்க பண்ணிட முடியுமா? வேற எந்த கண்டஸ்டண்ட்டாவது பண்ணியிருந்தா என்னவா ஆயிருக்கும்? அப்போனா இவங்களுக்குன்னா தனி இதுவா, செல்ல பிள்ளையா, இல்லை குழந்தை அஞ்சலி பாப்பாவா தெரியுறாங்களா அவனுக்கு? ஒருத்தருக்கு மட்டும் என்ன இவ்வளோ சலுகை, எல்லாம் பண்ணுற எல்லா தப்பும் மன்னிக்கப்படுது? எப்படி கியூட்டுன்னா? இது உள்ளே இருக்கிறவங்க கேம் ஆடுறாங்களா, உள்ளவும் ஒரு பிஆர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு சேனல்லையும் சரி. ஆனால் வெளியில் ஹெவியாக போயிட்டு இருக்கு, அடி பொழந்து விட்டதில் இந்த மாதிரி கதறிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிம்பத்தி ஓட்டு கேட்க வந்துடுவாங்க. அதுதான் நான் ரவீந்திரன், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரவீந்திரன் இந்த மாதிரி ஒரு பிளான் போடுறது முத்துக்கு எதிராக தான் போகும், ஆல்ரெடி டாப்பில் இருக்கவங்களுக்கு எதிராக தான் போகும், இதை பண்ண வேணான்னு. ஏன்னா இத்தனை வாரங்கள் அவங்க அழுது மட்டும் தானே வந்துருக்கிறாங்க. எல்லா வாரமும் ஒரு தப்பு பண்ணுவாங்க, எல்லா வாரமும் போய் ஓரமாக உட்காந்து அழுவாங்க. இதுதானே முதல் 2 வாரமே அதானங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பேசவே வராது, அந்த வார்த்தை கூட வெளியே வரல. அவர் டாஸ்க்கு விளையாடுவாங்க, எனக்கு டாஸ்க்கு வாய்ப்பே கொடுக்குமான்றாங்க மச்சான் அப்படின்வாங்க. போய் திருடி சாப்பிட்டுருவாங்க, நான் பாயாசத்தை பழி வாங்க குடித்தேன் சாப்பிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ இவ்வளவு கேவலமாக ஆடிக்கிட்டு திரும்பவும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நிறைய பேர் பிஆர் ஒர்க்கில் வந்து நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வேறு உள்ளே கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. அதெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இன்னைக்கு சுனிதாவாக இருக்கட்டும் வர்ஷினியாகட்டும் சரியான பாயிண்ட்டை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அது பாயிண்ட்டு அடிக்கிறது அட்டாக்குன்றதை தாண்டி அது உண்மை. அது உண்மையை போட்டு உடைச்சதில் அடுத்து அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த உண்மை எந்த லெவலில் இன்னும் அவங்கள வேற மாதிரி மாற்றுது. ஏன்னா ஏற்கனவே வந்தப்பே சொன்னதில் தான் பார்த்தீங்கன்னா மூத்து மேலே வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு. அதில் தான் நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன். தமிழ் லாங்குவேஜை சும்மா போகிற போக்கில் ஒரு நக்கல் அடிக்கிறது இருக்குல்ல, அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிறதோ இல்லை அறம் செய்ய விரும்புங்கிறதோ, இது தெரிஞ்சிருந்தா எனக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும்ல, இது தெரிஞ்சிருந்தா வாய்ப்பு இருக்கோ ஜெயிக்கிறதுக்கு, இது தெரிஞ்சிருக்கணுமோ. சரி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னது இது, யாரை கிண்டல் பண்ணுற, எதை நக்கல் பண்ணுற நீ? முத்துவை நக்கல் பண்ணுறன்ற பேரில் நீ தமிழ் லாங்குவேஜே நக்கல் பண்ணுவ. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ் ஷோவில் வந்து அவ்வளோ திமிரு எங்கேருந்து வருது? இந்த தற்கூரிக்கு இவ்வளோ திமிரு பிஆர் சப்போர்ட்னால தானே. இதெல்லாம் எவனா க்யூட்டுன்னு சொன்னானெல்லாம் இருக்கு. ஸோ இந்த தற்கூரி இன்னுமே எக்ஸ்போஸ் ஆகணும். வெளியே இருக்கிற அந்த தற்கூரிகளும் திறமையே இல்லை, தகுதியே கிடையாது. ஒரு கண்டஸ்டண்ட்டு பணத்தை வச்சு மட்டுமே கப்பு வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான சிறப்பான தரமான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.